ஹalleluya குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? இன்றைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, ஆகஸ்ட் 15th. ஞாபகம் இருக்கா? இன்றைக்கு சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை தேசம் முழுவதும் நடத்துகிறாங்க. பிளாக் ஹாய்ஸ்டிங் செய்கிறாங்க. As Indians, we need to participate. As Indians, we should pray for our country. நம்முடைய வேதத்தில் இந்திய தேசத்தை குறித்து எப்பொழுதோ எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ்வேருவின் நாட்களிலே அவன் நாட்களிலே சம்பவித்ததாவது. நம்முடைய பாரத தேசம் இந்த 127 நாடுகளுக்குள்ளே, அப்படின்னா கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கா நாடு வரைக்கும் ஒரே ராஜா இவைகளை அரசாண்டான். அந்த காலத்திலே எஸ்தர். அந்த தேசத்திலிருந்து அவங்க ஜெபித்தாங்க ஜீவனுள்ள தேவனை நோக்கி. 436ஆம் வருஷத்திலேயே இங்கே இந்து தேசத்தை குறித்து Before Christ 436 years back இந்து தேசத்தை குறித்து நம்முடைய பரிசுத்த வேதத்திலே எழுதியிருக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரை துதிப்போம், நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். முதலிலே ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, மக்கு நன்றி ஆண்டவரே. அநேக வருஷ அடிமைத்தனத்திற்கு பின்பு இந்த பாரத தேசம் ஒரு சுதந்திர தேசமாக செய்யப்பட்டு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து இந்த கடந்த 78 வருஷங்களும் இந்த தேசத்தை நீர் பாதுகாத்ததற்கு, நேசித்ததற்கு, ஆசீர்வதித்ததற்கு, ஆட்சி செய்கிறவர்களுக்கு தேவையான ஞானத்தை, விவேகத்தையும் கொடுத்ததற்காக, ஜனங்கள் எல்லாரும் சமாதானத்தோடு வாழ்வதற்கு, தேசமாக உம்மை மகிமைப்படுத்துவதற்கு நீர் கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. எங்களுடைய பாரத தேசத்துக்கு இரக்கம் செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸுங்க. உண்மை உண்மைதான்ல. நாம நம் தேசத்திலே தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளணும். 200 வருஷங்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க வந்து நுழைந்து பின்பு பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில 200 வருஷங்கள் அடிமைத்தனத்தை அனுபவித்த பிறகு சுதந்திர போராட்ட தியாகிகள் அநேகர் உயிர் தியாகங்கள் செய்து சிறைச்சாலையில வைக்கப்பட்டு மற்றும் எத்தனையோ முயற்சிகளாலே கடைசியில் 1947ஆம் வருஷம் ஆகஸ்ட் 15th அன்று நம்முடைய தேசத்துக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைத்தது. சுதந்திர தேசமாக மாறினது. உண்மையா ஆங்கிலேயர்கள் நம்முடைய தேசத்தை விட்டு சென்றபோது நம் தேசம் இப்படி இல்லைங்க. ரொம்ப வறுமையில இருந்தது. நோ எலக்ட்ரிசிட்டி, நோ ரோட்ஸ், நோ ப்ராப்பர் எஜுகேஷன், நோ இன்டர்நேஷனல் கனெக்ஷன்ஸ், நத்திங். அந்த காலத்துல சைனாவையும் இந்தியாவையும் இருள் தேசம்னு சொல்லுவாங்க. பட் சுதந்திரம் வந்த பிறகு கடந்த 78 வருஷங்களில் நம்முடைய தேசம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கோ இன்றைக்கு நம்ம கவனிக்கிறோம். இன்றைக்கு உலக தேசங்களோடு போட்டிப்படுகிற நிலைக்கு தேசம் விருத்தி அடைந்திருக்கு. அரசாங்கங்கள் தீர்மானங்கள் செய்யும்போது, புதிய புதிய பிளான்ஸ் ஸ்டார்ட் செய்த போது இன்றைக்கு எல்லா துறைகளிலும் நம் தேசம் வளர்ச்சியில தான் இருக்கு. அதற்காக நம்ம தேவனை துதிப்போம். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியாதோ, நம்முடைய இந்திய தேசத்தில் 22 அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு. 122 முக்கியமான லாங்குவேஜஸ் இருக்கு. 1700 மொழிகளை பேசுகிறவங்க நம்முடைய ஒரு பாரதத்திலேயே இருக்கிறாங்க. இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, இந்த எல்லா மொழிக்காரருக்கும் சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்று அன்றைய மிஷனரிகள் செய்த முயற்சிகளாலே பரிசுத்த வேதம் அநேக மொழிகளிலே
முழு வேதமும் அல்லது சில பகுதிகளும் எல்லா மொழியிலும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தேவன் வழிகளை திறந்திருக்கிறாரு. ஆகவே இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவங்க இந்திய தேசத்தின் எல்லா மூலைகளிலும் இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் சவுத்துல அதிகமா இருக்கிறாங்க, நார்த்ல கொஞ்சம் குறைவா இருக்கிறாங்க. காரணம் நாம தான். அந்த காலத்துல ஏரோப்ளேன்ஸ் இல்லாததுனாலே யாராவது நம்ம தேசத்துக்கு வரணும்னா கடல் பயணம் வழியாக தான் வரணும். ஆகவே கடல் பயணத்திலே அன்றைய மிஷனரிமார்கள் வந்தபோது தோமா, இயேசுவின் சீஷரில் ஒருவனாகிய தோமா கேரளா மாநிலத்திற்கு, பின்பு தமிழ்நாட்டிற்கு, அதுபோல அன்றைக்கு வில்லியம் கேரி போன்றவங்க வெஸ்ட் பெங்காலுக்கு, அதுபோல இந்த பகுதிகளில் அதிகமாக இயேசாண்டவருடைய அன்பு அறிவிக்கப்பட்டது, போதிக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறவங்க உருவாக்கப்பட்டாங்க. இங்கிருந்து நமக்கு மேலே சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டிய கடமை நம்முடையதே. ஆனா நம்ம இங்கேயே ஒருவர் பக்கத்துல இன்னொரு சபைகளை கட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இதற்காக நம்ம நிச்சயமா தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குங்க. பட் என்னவாக இருந்தாலும் தேவன் அந்தந்த இடங்களில் அந்தந்த நபர்களை எழுப்பி இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் ஜெபிக்கிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. தடைகள் இருக்கிற மாநிலங்கள்ல கூட இன்றைக்கு ஆண்டவருக்காக மரிப்பதற்கு கூட, சிறைப்பிடிக்கப்படுவதற்கு கூட தயக்கம் இல்லாத ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதற்காக தேவனை நம்ம துதிக்கிறோம். நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைங்க தேசத்துக்கு எதுவும் லாபம் எதையும் செய்யவில்லையே என்று நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவரின் அன்பை அறிவித்து ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாலே தேசத்துக்கு நன்மை உண்டாகிறது. நீங்கள் உலகத்துக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார் இல்லையா ஆண்டவர்? வாழ்க்கைக்கு ருசியை கொடுப்பது, நம்முடைய நாவுக்கு ருசியை கொடுப்பது உப்பு. ஒரு உண்மையான விசுவாசி நம்பிக்கையை இழந்து சோர்ந்து போயிருக்கிற மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க, மாதிரியாக இருப்பாங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம மெட்ராஸ்ல மெரினா பீச்ல ஒரு விளக்கு இருக்கு, லைட் ஹவுஸ். அது சுத்தி கொண்டே இருக்கும். எதுக்கு? சமுத்திரத்திலே திசை மாறி போனவங்க கரை எங்க இருக்கிறதோ, எப்படி கடை சேரணுமோ தெரியாத போது இந்த லைட் ஹவுஸ பார்த்து, இதோ இந்த கடற்கரை விளக்கத்தை பார்த்து, ஓ இங்கே கரை இருக்கிறது என்று அவங்க கரைக்கு சேர உதவுது. அநேகர் இன்றைக்கு வாழ்க்கையின் இலக்கை அறியாதவங்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் என்று காண்பிக்கக்கூடிய கிறிஸ்துவ போல வாழ்கிற கிறிஸ்தவர்கள் அவசியங்க. நாம இந்த தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டியது நம் கடமையா இருக்குங்க. தீமோத்தேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கல, தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக, ஜனங்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபமும் விண்ணப்பமும் செய்ய வேண்டும் என்று. ஆகவே நம்முடைய தேசத்திலே ஜெபிக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இந்த தேசத்துக்காக உயிரை கொடுத்த மிஷனரிஸ் இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டா இருந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதைவிட இந்த தேசத்தை நம் ஆண்டவரே நேசித்து அன்றைக்கு அவருடைய திட்டத்திலே இருந்த இந்த தேசத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்குங்க. இயேசு ஆண்டவர் சிலுவையிலே மரித்த போது ஆசியா கண்டத்துல நாம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இங்கதான் மரித்தார். அவர் யூரோப்பின் தேவன் அல்லங்க. அவரு ஆசியா கண்டத்துல தான் இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது. பாருங்க, நம்மை எவ்வளவோ நேசித்தாருங்க. சரி, 200 வருஷங்களுக்கு பிறகு இண்டிபெண்டன்ஸ் வந்தது. இந்த தேசம் விருத்தி அடைந்தது. உலக நாடுகளோடு போட்டி போடுகிறது. எல்லா துறைகளிலும் வளர்ச்சியை பார்க்கிறோம். மற்றும் தேசத்திலே லாபம் ஈட்டும்படியாக அநேக தேசங்களோடு ஒப்பந்தங்களை பார்க்கிறோம். இதுவரை நம்மை கடந்த வருடங்களாக ஆட்சி செய்கிற தலைவர்களும் அரசாங்கம் நம்மை இன்னும் வேகமாக வளர்ச்சிக்கு நேரான காரியங்களை செய்ய முயற்சிக்கிறதை பார்க்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, ஐடி துறையில 90ஸ்ல நுழைந்தோம். ஆகவே இன்றைக்கு உலக நாடுகளோடு பல ஒப்பந்தங்களை செய்வதற்கு இப்படியாக படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு போகிறோம். ஆனா ஒன்றுங்க, நீதி நியாயங்கள் இருக்கிறதா?
ஒரு நாடு உண்மையிலே வளர்கிறதா என்று பார்க்க அது நீதி நியாயங்களிலே வளர்கிறதை வைத்து கணக்கு பண்ணணுங்க. அந்த உத்தமம், அந்த நேர்மை, தியாகம், அர்ப்பணிப்பு, இப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள் நமக்கு இருந்தா நிச்சயமா தேசம் செழிப்புக்குள்ள செல்லும். அப்படிப்பட்ட சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணா தேசம் வளர்ச்சி அடையும். பாருங்க, நம்ம எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், கல்ச்சர் வந்தாலும், எவ்வளவு நம்ம பேச்சு நடத்தை மாறினாலும், இதயம் மாறாவிட்டால் சுதந்திர பாரத தேசத்திலே கூட கட்டப்பட்டுதான் வாழ வேண்டியிருக்கோங்க. மனுஷனுக்கு தேவன் சுதந்திரத்தை எப்பொழுதோ கொடுத்தார். ஏதேன் தோட்டத்திலேயே தேவன் ஆதாம் ஏவாளுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். உங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் சாப்பிடுங்க, இது ஒன்றை தவறுன்னு சொன்னா அது ஒன்ன சாப்பிட்டாங்க. இன்னைக்கும் நம்ம அதனுடைய பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். கட்டளையை மீறுவதே பாவம். அட, கட்டளைகளை பின்பற்றுகிறவனுக்கு கட்டளைகளை குறித்து போதிக்கவே அவசியம் இல்லையே. பாருங்க, சட்டங்கள் அநேகம் இருக்கும், ஆனா அதுக்கு கீழ்ப்படுகிறவங்க சிலர் தான் இருப்பாங்க. அதற்கு தான் எல்லா துறையிலும் தேசம் வளர்ச்சி பெற்றாலும் மாரலா நீதி நியாயங்கள் விஷயத்திலே தேசம் வளர்ச்சி இல்லாம இருக்கு. பிரிட்டனை போன்ற கிறிஸ்தவ தேசம் என்று அழைக்கப்படுகிற தேசத்துல கூட இன்றைக்கு எவ்வளவோ குழப்பங்களையும் கொடுமைகளையும் பார்க்கிறோம். காரணம், அங்க நீதி நியாயங்கள் இல்லை. அவங்க தேவனை மறந்தாங்க, தேவனின் வசனத்தை விட்டுட்டாங்க. அமெரிக்கா போன்ற தேசத்திலே அர்ப்பணிப்புள்ள விசுவாசிகளால கட்டப்பட்ட இன் காட் வி ட்ரஸ்ட் என்று டாலர் மேல பிரிண்ட் பண்ண தேசத்தினுடைய நிலைமை கூட இன்றைக்கு கந்தரகோலமா இருக்குங்க. காரணம், தேசம் பாழானது என்றா அதற்கு காரணம் மனுஷங்க பாழாயிட்டாங்க, தலைவர்கள் கெட்டுட்டாங்க. பாருங்க, தேசம் என்றால் மண் அல்ல மனுஷங்கன்னு அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க. நாம எப்படி நீதி நியாயங்களை அனுசரிக்கிறோமோ அதுபோல நம் தேசத்துக்கு கணம் உண்டாகும் அல்லது வெட்கம் உண்டாகும். எந்த தேசத்துக்குமே, இன்ஃபேக்ட் எந்த தேசமா இருந்தாலும் சரி, நீதி நியாயங்களை கொண்டவங்க, தேவ பக்தி உடையவங்க, அன்பும் சமாதானமும் கொண்டவங்க உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்படுவாங்க. எப்படி ஒருவனின் லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும் என்றால் நிபந்தனைகள், சட்டங்கள் எத்தனை வைத்தாலும் அவனுடைய இதயம் மாறாவிட்டால் அவனால எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. எத்தனையோ சட்டங்கள் இருக்கு நம்ம பாரத தேசத்துல கூட, எல்லா தேசத்திலும் இருக்கு. ஆனா சட்ட விரோதமா தான் நடந்துக்கிறாங்க. அதுக்குதான் நீதிமன்றங்கள்ல இன்றைக்கு எத்தனையோ பெண்டிங் ஃபைல்ஸ் அப்படியே நிறைந்து போயிருக்குங்க. அதற்குதான் இயேசு சொன்னாரு, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாருங்க, ஒருமுறை வேதத்தில் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் ஆவோம். யோவானின் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நாம விடுதலை வந்துருச்சுன்னு சொல்றோம், ஆனா பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. சிகரெட் பிடிக்கிற ஒருவன் சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறான். விபச்சாரம் செய்கிறவன் விபச்சாரத்துக்கு அடிமை. என்னங்க, ட்ரக்ஸ் பயன்படுத்துகிறவன் ட்ரக்ஸுக்கு அடிமை. நீ எவ்வளவு சுதந்திரம் இருக்கிற தேசத்துல எவ்வளவு விடுதலையாக இருந்தாலும் நீ இந்த காரியங்களை விட முடியலன்னா அதற்கு நீ அடிமையா இருக்கிற. யூ ஆர் பவுண்ட் டு சின். அதற்கு தான் இயேசு சொல்கிறாரு, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு ஆண்டவர் உங்களை விடுவித்தால் கட்டப்பட்டு இருக்கிறவர்களை விடுவிக்கிறவர் அவர். பாவிகளை பரிசுத்தராய் மாற்றுகிறவர் அவர். நம் இதயத்தை மாற்றுகிறவர், நம் சுபாவத்தை மாற்றுகிறவர். எப்பொழுது நம்முடைய சுபாவம் மாறுகிறதோ, நம்முடைய இருதயம் மாறுகிறதோ, நம்முடைய நடத்தை மாறுகிறதோ, நாம தேவனுடைய பார்வையில மென்மையடைவோம். உலகத்திலே கூட தேவனுடைய காரியங்களை காட்டுகிறவர்களா இருப்போம். டிஎல் மூடி என்ற பக்தர் சொன்னாரு, என்னுடைய தாயை போன்ற தாய் ஒவ்வொருவருக்கும் இருந்தா இந்த உலகத்திலே
நீதிமன்றங்களும் சிறைகளும் போலீஸ் ஸ்டேஷன்களும் இருக்காது. அப்படின்னா அந்த ஜப வீராங்கனை ஆகிய தாய் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அந்த மகனுக்கு பொய் சொல்லக்கூடாது, குற்றம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது என்று ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளின் சாராம்சத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த குழந்தை தவறு செய்யாம வளரும் போது நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன, கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? ஒருவர் மேல ஒருவர் தகராறு பண்ணிக்கொண்டு யுத்தங்களுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு மனுஷனுக்கு சுயநலம், யுத்தம். உனக்கு இருக்கிற தேசம் உனக்கு போதாதா? உன்னுடைய இடம் போதாதா? உனக்கு இருக்கிற வீடு உனக்கு போதாதா? வீட்டுக்கு பக்கத்துல வீட்டை கட்ட வேண்டும். தேசத்தின் எல்லையை தாண்டி அப்புறம் இருக்கிற இடமும் உனக்கு வேண்டும். என்ன ஆசை பாருங்க. அதுக்காக மனுஷங்களை கொலை செய்கிறாங்க, மனிதநேயம் இல்லாம நடந்து கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான நிலையில உலகம் முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசுவின் ஆவியானவரின் காரியங்கள் நடக்க வேண்டும் என்று, பரிசுத்த ஆவியின் காரியங்கள் நடக்க வேண்டும் என்று, அவருடைய நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பு இன்னொரு வாய்ப்பு உலகத்துக்கு வரணும்னு, இன்னும் முக்கியமா நம்ம நேசிக்கிற பாரத தேசம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும்படி பரிசுத்த ஆவியின் காரியங்கள் இந்த தேசம் முழுவதும் நடக்க வேண்டும் என்று நாம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த சுதந்திர பாரத தேசத்திலே எங்களை வைத்ததற்காக நன்றி அப்பா. இந்தியர்களாக எங்களுடைய கடமையை நிறைவேற்ற, சமாதானத்தை கொண்டு வாழ்வதற்கு, சமாதானத்தை பகிர்வதற்கு, அன்பை பகிர்வதற்கு, நீதி நியாயங்களை கொண்டு வாழ்ந்து தேசத்திலே சமாதான சந்தோஷங்கள் செழிப்பதற்கு எங்கள் ஜெனரேஷனுக்கு, பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சரியான குடிமக்களாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி நல்ல அரசாங்கங்களை, நல்ல நடத்தையை கொண்டிருக்கிற ஜெப வீரர்களாய் இருக்கக்கூடியவர்களை எழுப்புங்கப்பா. இந்திய தேசத்தின் பிரதமருக்காக, ஜனாதிபதிக்காக, சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காக, எம்பிக்கள், எம்எல்சிக்கள், எம்எல்ஏக்கள், ஸ்பீக்கர்ஸ், கலெக்டர்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக செபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தை பாதுகாக்கிற மிலிட்டரிக்காக, நேவிக்காக, ஏர்போர்ஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாரத தேசத்தை சுற்றியுடைய வேலி அடைத்து பிசாசுக்கு அதிகாரம் இல்லாமல் சமாதான சந்தோஷத்தோடு ஐக்கியத்திலே, அன்பிலே வளர்வதற்கு, நீதி நியாயங்களால் ஆசீர்வதிக்கப்பட இந்த சுதந்திர தினத்தின் அன்றைக்கு, இந்த 78ஆம் இண்டிபெண்டன்ஸ் டே நாளிலே எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு, தேச தலைவர்களையும் ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. காட் பிளஸ் யூ. தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. நீங்க டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் செக்ஷன்ல உங்க பெயரையும் ஊரையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக. அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய செய்தியை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூர் வருகிறோம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 10 மணி வரை நடக்கிற இந்த 2 செஷன்ஸ்லயும் பங்கு பெற ஆயத்தமாக வாங்க. உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவனுடைய வசனத்தை தியானித்து நம் எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஆனந்திக்க வேண்டும் என்று இந்த
ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, குடும்பம் குடும்பமாக புறப்பட்டு வாங்க. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். இன்னும் முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை கேட்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நான் எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சியின் மூலம் வசனம் கேட்கும் உங்களை நேரடியாக பார்த்து பலப்படுத்த எவ்வளவோ வாஞ்சையோடு இருக்கிறோம். தவறாம வாங்க. பெங்களூருவில் ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 8939393939 என்னும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? பூமியில் காண்கிறேன்